ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கதைங்குது. ஒருத்தர் வந்து என்ன ஆகி போச்சு, பழக்கடை வச்சுருக்காரு. பழக்கடை வச்சுட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வர்றான் அங்கேருந்து. பையன் வந்தோடனே, ஐயா பசிக்குதுங்க ஐயா, ஒரு பழம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பழத்தை கொடுக்குறாரு. பழத்தை கொடுத்துட்டு, ஐயா இன்னொரு பழம் கொடுங்க ஐயா, இன்னொரு பழம் கொடுக்குறாரு. ஐயா இன்னொரு பழம் கொடுங்க ஐயா அப்படிங்கிறார். இன்னொரு பழம் கொடுக்குறாரு. அப்போ மறுபடியும் கேட்குறான், ஐயா இன்னொரு பழம் கொடுங்க ஐயான்னு. 4 பழம், 3 பழமே அவன் கை நிறைஞ்சிருச்சு, கொண்டு போக முடியல. 4வது பழம் வைக்கும்போது கீழே கீழே விழுகுது. கீழே விழுகும்போது அதை பொறுக்கும்போது இந்த கையில் இருக்கிற 3 பழம் கீழே விழுகுது. என்னங்க, அப்புறம் அதை பொறுக்கி இதை வைக்கிறதுக்குள்ள அது விழுகுது. என்னங்க, மனுஷனுக்கு பார்த்தீங்களா பேராசை எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்ல வர்றேன். ஒரு மனுஷனுக்கு பேராசை வந்து இவ்வளவு இருக்கக்கூடாதுங்க. ஒரு பழம் கொடுத்தாரா அதை பிச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே தேங்க்ஸ் நன்றிங்க அப்படி சொல்லிட்டு போகலாம். சாட்டிஸ்ஃபைன் ஆகலை, திருப்தி ஆகலை. திருப்தியாகாமல் மறுபடியும் மேற்கொண்டு கோட்டு அதை கொண்டுகிட்டே வர முடியலைங்க. அதை திருப்பி பொறுக்கிறதுக்கு நேரம் சரியாக போச்சு. எப்படி பாருங்கள், அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். அந்த வாழும்போது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபைன் இல்லாமல் போயிடுன்னு சொல்ல வர்றேன். கிடைக்கிறத கொண்டு திருப்திப்பட்டு நிமிர்ந்து நிற்கணுங்க. அதுதாங்க வாழ்க்கை, அதுதான் நிம்மதி, அதுதான் இது. நம்ம மனுஷராக வாழ்கிற காலத்தில் அப்படி எவனுக்கும் பயக்கூடாதுங்க. எந்த மனுஷன் பயக்கவே கூடாதுங்க. பொண்டாட்டிக்கு பயக்கூடாது, பிள்ளைகளுக்கு பயக்கூடாது, ஏன் யாருக்குமே பயக்கூடாது. எதனால? உன்னுடைய சத்திய நேர்மை தர்மம் இருக்கும்போது நீ யாருக்கு பயப்படணும்? நீ எதுவுமே பண்ணுறது இல்லையே, நேராக போகிற நேராக வர்ற. அப்படி இருக்கும்போது யாருக்கு பயப்படணும்? நீ எந்த தப்பும் பண்ணுறது இல்லையே. உன்னை கண்டு மற்றவங்க பயப்படுவாங்க. அப்பா வர்றார், அப்பா வர்றாருப்பா அப்படின்னா பையன் ஒழுக்கமாக இருப்பான். ஒய்ஃபு, உங்கள் அப்பா வர்றாரு, மூஞ்சி கழுவுற, முகத்தை கழுவு அப்படி. ஏன்? நீ சத்திகர்த்தி, அதனால உன்னை கண்டு எல்லோரும் பயந்துக்கிறாங்க. நீ அப்படி இப்படின்னு இருக்க, வந்தால் வந்துட்டு போகிறான், விடுமா அப்பாவா வந்தால் வந்துட்டு போகிறாரு, இப்போ என்னப்பா அப்படிப்பா பையன். சரிங்களா? மதிப்பு மரியாதை வர்றது அதனால தாங்க. தெய்வம் கடல் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் அது மாதிரி தாங்க. எல்லாமே நம்மளுடைய நடவடிக்கைகள் தான் இருக்குதுன்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.